பெரியோர்களே, ஒரு கிளை கதை இதில் உண்டு. வாலிக்கு யார் எதிரில் வந்து நின்னாலும் அவர்களுடைய பலம் வாலிக்கிட்ட பாதி போயிடும் அப்படின்னு ஒரு கிளைக்கதை உண்டு. இந்த கிளைக்கதை எங்கே தொடங்கித்துன்னு தெரியல, அது உண்மையானும் தெரியல. என்ன வாலிக்கு அப்படி ஒரு வரம் இருந்ததுன்னு தெரிகிறது. எதிரில் இருப்பவர்களின் பலத்தை பாதி எடுத்துக்கொள்ளக்கூடிய வரம் வாலிக்கு இருந்திருக்கு. விச் மீன்ஸ் அவன் நினச்சா அதை பிரயோகம் பண்ணலாம். அப்படித்தான் அது இருந்திருக்கணும். எனக்கு ஒரு வரம் இருக்குது, அந்த வரத்தை நான் பிரயோகம் பண்ணணும்னு நினச்சா தானே பிரயோகம் பண்ணுவேன். வேண்டான்னு நினச்சா பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்குது, அந்த திறமையை நான் நினைத்தால் பிரயோகம் பண்ணலாம். அது வாலி பிரயோகம் பண்ணினானா, எங்கெல்லாம் பிரயோகம் பண்ணினாங்கிறதுக்கெல்லாம் சரியான சான்றுகள் இல்லை. 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். 2 பேரும் சண்டை போடுறச்சே சுக்ரீவனை அடிக்கிறான் வாலி. ஆனால் 2 பேரும் போட்ட சண்டையில் ஒரு பிரயோகம், கம்பர் சொல்கிற பிரயோகம், கொஞ்சம் வாலி ஒன்றும் சுக்ரீவனை ரொம்ப அடித்தான்னு சொல்ல முடியல. அது ஒத்த போருங்கிறார். ஒத்த போர். ஒத்த போர்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் ஃபைட்டுன்னு அர்த்தம். 2 பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணினார்கள்னு அர்த்தமாக இருக்குது. 2 பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிக்கிறார்கள். வாலி கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்கே தவிர அதை ரொம்ப டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியல. அப்போ தான் சுக்ரீவன் ஓடி வரான். ராமா, என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னியே, நீ இந்த மாதிரி காப்பாற்றாமல் இருக்கியே, என்னை அங்கே சண்டை போட விட்டுட்டு இப்படி நிற்கிறியே. இப்போ சுக்ரீவன் வந்து ஒரு பக்கமாக இருக்கிற ராமன்கிட்ட பேசிட்டு போகிறான். அப்போ ராமன் சொல்கிறான், கவலைப்படாத, நீங்கள் 2 பேரும் எனக்கு அடையாளம் தெரியல, ஒரே மாதிரி இருக்கிறீர்களா, 2 பேரும் ஒரே மாதிரி சண்டை போடுகிறீர்களா, அதனால் எனக்கு அடையாளம் தெரியல. நீ என்ன பண்ணு, ஒரு கொடிப்பூவை போட்டுக்கொள். ஒரு கொடிப்பூ அங்கே இருக்குது, அதை எடுத்து மாலையாக போட்டுட்டேன்னா ஐ கேன் டிஸ்டிங்விஷ். வால்மீகி என்ன சொல்வார்னா, ராமன் லக்ஷ்மணன் அப்படி திரும்பி பார்த்து, கஜபுஷ்பி மலர் இருக்குது, அந்த கஜபுஷ்பி மலரை எடுத்து இவனுக்கு மாலையாக போடு. கஜபுஷ்பி மாலையை எடுத்து லக்ஷ்மணன் போட, அந்த மாலையோட சுக்ரீவன் சண்டைக்கு போகிறான். இப்போ வாலிக்கு இன்னும் கோபம் வருது. இவன் எங்கேயோ போய் பேசிட்டு வந்தான், எங்கே போனான்லாம் அவனுக்கு தெரியல, பார்க்கல. எங்கே போனான்னு பார்க்கல, பார்த்துருக்கணும், பார்க்கல. அங்கே எங்கேயோ போனான், வந்தான், ஓடிட்டு சண்டை போட முடியாமல் ஓடிட்டு திரும்பியா வர அப்படின்னு இப்போது அவனுடைய கோபம் முழுக்க வந்தது. வேகத்தில் அடிக்க ஆரம்பித்தான். இப்போ தான் உண்மையிலேயே சுக்ரீவன் அடிக்கிறான். அடின்னு அடித்து ஒரு ஸ்டேஜில் அப்படி சுக்ரீவனை தூக்கிட்டான். நமக்கு ஏற்கனவே தெரியும் வாலியினுடைய டெண்டன்சி, துந்துபியை கூட காலில் ஒரு பக்கம் கையில் ஒரு பக்கம்னு இப்படி தூக்கி இப்படி வீசினவன் தானே. இப்போ சுக்ரீவனை அதே மாதிரி தூக்கி அப்படி சாமரம் மாதிரி வீசுறதுக்குன்னு இப்படி இந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சின்னா, இந்த பக்கம் ஒரு கையில் பிடிச்சின்னா, அவனோட உடம்பு அப்படி மேலே தூக்கியிருக்கான். அப்படி தூக்கி இருக்கும்போது வாலியினுடைய மார்பு நேர தெரிகிறது. அந்த மார்பில் வந்து துளைத்தது ராமாம்பு. அப்படியே கீழே சரியறான் வாலி. கீழே சரியும் போது இன்னமும் ஒரு கை விட்டான், ஒரு கையில் பிடிச்சின்னு இருக்கான். ஒரு கையை விட்டு தன் மேலே வந்து குத்தினது என்னன்னு அப்படி பார்க்குறான். அந்த அம்பை பிடிச்சிட்டான். அப்படி வந்து தன் மேலே பாய்ந்த அம்பை இந்த கையால் பிடிச்சான். இந்த கை அப்படியே சுக்ரீவனை பிடிச்சின்னு இன்னும் விடலை. கீழே அப்படியே சரியும் போது கம்ப்ளீட்டாக சரிகிறான். இந்த கை எங்கே பிடிச்சுட்டுருக்கு தெரியுமா? சுக்ரீவனோட கையை பிடிச்சுட்டு இல்லை, சுக்ரீவனுடைய கால்களை இந்த கை பிடித்தது. இந்த கை சுக்ரீவனுடைய கழுத்து தலை பகுதி அப்படி பிடிச்சுட்டுருக்கு. அப்போ தான் ஃபுல்லாக அந்த வெயிட்டை தூக்க முடியும். இந்த கை இன்னமும் சுக்ரீவனோட கழுத்தை பிடிச்சுட்டுருக்கு. அந்த அம்பை அப்படியே எடுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வந்து துளைத்ததே என்னன்னு பார்க்குறான். அப்படியே பார்த்து தவிச்சு அந்த அம்பை
பிடிச்சுட்டே அப்படியே கீழே சரியறான். கீழே சரியும் போது இந்த கை அப்படி நெகிழ்ந்துதான். நெகிழ்ந்த கையிலேருந்து சுக்ரீவன் வெளியில் வந்தான். என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை அந்த கை நெகிழாமல் அமிழ்த்தி இருந்தா சுக்ரீவனுடைய கழுத்தை அமிழ்த்தி இருந்திருப்பான். இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், ராம பாணத்தை தன்னுடைய நெஞ்சில் நிறுத்தியவர்கள் இதுவரைக்கும் யாரும் கிடையாது. ராமனுடைய அம்புக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. யாரை அது எதிர்க்கிறதோ அவர்கள் மார்பை துளைத்து கொண்டு முதுகு பக்கமாக வெளியில் வந்து நேர கடலுக்கு போய் இரத்த கரையெல்லாம் தொடச்சி கழுவிட்டு திரும்பி வந்து ராமனுடைய அம்பரா தூணிலேயே உட்காந்துருவோம். தாடகை மார்பை துளைத்து கொண்டு போன ராமபாணம். தாடகை நின்னா, அவ்வளோ அவசரத்துக்கு நின்னா. இந்த ஆஜானுபாகு அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். சம்படி இஸ் வெரி ஹெஃப்டி அப்படின்னா ஆஜானுபாகுவாம்போம். ஆஜானுபாகுங்கிற வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்தினார்கள்னா வால்மீகி மகரிஷி. யாருக்கு பயன்படுத்தினார்கள்னா ராமனுக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரே நாரத மகரிஷி, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி வால்மீகி காப்பியத்தில் வரதா இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அவன் யார் தெரியுமா? அஜானுபாகுவானவன். ஆ ஜானு பாகு. ஜானுன்னா கால் முட்டி. கால் முட்டி வரைக்கும் கை நீண்டவன் அவன் தான் ஆஜானுபாகு. இப்போ ராமனே ஆஜானுபாகுனா அந்த ராமனை மாதிரி பல மடங்குக்கு நிற்கிறா அந்த தாடகை. அவள் எவ்வளவு ஒசரம் எவ்வளவு அகலம்னு எப்படி எடை போட்டுக்கலாம், நாம் கணக்கு போட்டுக்கலாம்னா, அவள் கல் எடுத்து வீசினான். எதிரில் இருக்கிற ராமன் மேலேயும் லக்ஷ்மணன் மேலேயும் கல் எடுத்து போட்டாள். அவள் கல் எடுத்து போட்டாள். அவள் சைட்லேருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் தாடகை கல் எடுத்து போட்டாள். இந்த பக்கத்துலேருந்து சொன்னால் அவள் கல்லுன்னு எடுத்து போட்டதெல்லாம் மலை. ஒவ்வொரு மலையை ஒவ்வொரு கல்லாக அவள் எடுத்து போட்டாள். அப்படின்னா அவள் எப்படி இருந்திருப்பா? ஒரு மலை அவளுக்கு கல்லாக இருக்கணும்னா அவளுடைய லெங்த் அண்ட் பிரெத் அண்ட் விட்த் எப்படி இருந்திருக்கும், அவளுடைய டைமென்ஷன்ஸ். அந்த மாதிரி மலையை எடுத்து போட்டவ அவளுடைய மார்பை பிளந்து கொண்டு போச்சு ராமபாணம். அல்லொக்கும் நிறத்தினாள். அப்படியே இருட்டு மொத்தமாக எடுத்து பிடிச்சி வச்ச மாதிரி இருந்தா. அல்லொக்கும் நிறத்தினாள். அவளுடைய மார்பை துளைத்த அந்த ராமபாணம் எப்படி இருந்ததுன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் உண்டு. அவள் மார்பை துளைத்த அந்த பானம் எப்படி இருந்ததான்? கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்று அன்றே. சொல் ஒக்கும் கடிய வேகச் சுடு சரம். அல்லொக்கும் நிறத்தினாலை அது துளைத்தது. அந்த வார்த்தை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமா அந்த அம்பு. அது என்ன வார்த்தை மாதிரி இருக்கும் அம்புனா? வார்த்தை இனிமையாக பேசினால் அது வார்த்தை சொல். ஆனால் அதையே அப்படியே நெருப்பில் போட்டு பொசுக்கி எடுத்த மாதிரி கூட பேச முடியும். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். வெறும்ன சுடு சரம்னு சொல்லியிருந்தா போறாதா? இட் வாஸ் அ ஹாட் வேர்ட் அப்படின்னு அர்த்தமாயிடுமே. அப்படின்னா இந்த சூடாக இருக்கிறது கூட வேகமாக பாயும்போது இன்னும் பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வச்சுப்போம். சில சமயத்தில் கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அந்த வார்த்தை பை த டைம் இட் எஸ்கேப்ஸ் த மவுத் we will realize இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாமோ. ஆனால் நம்ம திங்கிங் ப்ராசஸ் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த வார்த்தை போய் எதிர்பக்கத்தில் விழுந்து இட் would have already caused the damage. அவ்வளோ வேகமாக அது போயிருக்கும். சொல்லி வாய் மூடுறச்ச அப்படிம்பார்களா இல்லையா? சொல்லி வாய் மூடுறச்சையே இதை சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு மனசு நினைக்கும். நினைப்பின் வேகம் எவ்வளவு அதிகம். திங்கிங் ப்ராசஸ்ஸுங்கிறது ரொம்ப வேகமானது இல்லையா? மனோவேகம், வாயு வேகம், மனோவேகம்பார்கள்.
மனசு ரொம்ப வேகமானது. ஆனால் இந்த இடத்துல மனசினுடைய வேகத்தை காட்டிலும் அந்த சுடு சொல்லுடைய வேகம் ரொம்ப அதிகம். அதுதான் சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். அது அந்த அல்லொக்கும் நிறத்தினாலை பிளந்து கொண்டு போச்சு. எப்படி போச்சுன்னர், கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்று. வார்த்தையை பாருங்கள். முதல் வரியில் இந்த அம்பு என்ன, சொல் ஒக்கும் இல்லையா, இட் இஸ் கம்பேரபிள் டு த வேர்ட். அடுத்த வரியில் சொல்கிறச்சே, மூணாவது வரியில் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள். நல்லோர் சொன்ன சொல்னு சொல்லணும் தானே, மேலே சொல்லத்தானே கம்பேர் பண்ணியிருக்கு. அப்போ என்ன சொல்லணும், கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன சொல் என்ன போயிற்று அன்றே, இல்லையா? இல்லை, நல்லோர் சொன்ன பொருள். ஒரு சின்ன சூட்சுமம், சட்டில் டிஃபரன்ஸ் பாருங்களேன். அந்த சட்டில் டிஃபரன்ஸை தான் வைக்கிறாருங்க. அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில வார்த்தைகளை நல்லவர்கள், கற்று அறிந்தவர்கள், அனுபவஸ்தர்கள், உணர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அந்த வார்த்தை போகும் காதுக்குள்ள. அந்த வார்த்தை என்னமோ காதில் விழத்தான் விடும். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பொருள் உள்ள நிற்காது. அதனால தான் சொல்லுவார்கள், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டேம்பார்கள். அப்போ இந்த காதில் சொல்லை வாங்கி இந்த காதில் சொல்லை விட்டிருப்பார்கள். அந்த பொருள், நீங்கள் சொல் முக்கியம் இல்லை, சொல்லுக்குள்ளே இருக்கிற பொருள் தான் முக்கியம். சில சமயத்தில் அந்த சொல், அது என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறதோ அதை முழுசாக சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை இருக்காது. ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்ல அறிவு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், கேள்வி ஞானம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா, இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தையை வெறுமன அட் த ஃபேஸ் வேல்யூ அந்த வார்த்தையை மாத்திரம் பார்க்காம, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன் இதை எப்படி சொன்னார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, they will only get on to the word but not the meaning. நம்ம சொல்கிறோமா இல்லையா, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய சமயத்தில் வார்த்தையை பிடிச்சின்னு தொங்காதே அப்படிம்பார்கள். அந்த வார்த்தை சில சமயங்களில் வார்த்தை மட்டும் முக்கியம் இல்லை, வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற பொருள் முக்கியம், வெளியில் இருக்கிற அந்த ஷெல் முக்கியம் இல்லை. பல நேரத்தில் வாக்குவாதங்கள் இல்லைனாக்க ஏதோ ஒரு உரசல் எதனால் வரும்னா, நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டியே, அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்கலாமா. வார்த்தை முக்கியம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற உணர்வு என்ன, அதுக்குள்ளே இருக்கிற சென்டிமெண்ட் என்ன. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் கூட ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்கள்ங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு 30 வருஷம் 40 வருஷம் அதெல்லாம் முடியாது, மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன், அப்படி ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்லியிருக்கலாமா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா. ஆனால் why was that word stated? ஒருவேளை அது நல்ல இன்டென்ஷனில் சொல்லப்பட்டதா இல்லை அது தவறான இன்டென்ஷனில் சொல்லப்பட்டதாங்கிறத பார்த்துருக்கணும். இட் இஸ் நாட் த பிளெயின் வேர்ட், வெளியில் இருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஒரு ஷெல். ஆஃப்டர் ஆல் வேர்டுங்கிறது என்ன, அது ஏதோ ஒரு ஷெல், அதுக்குள்ளே இருக்கிற பொருள் தான் முக்கியம், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் முக்கியம். அந்த கண்டென்ட்டை பற்றி நினச்சே பார்க்காம வெறும் வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த கல்லா புல்லர்கள். எப்படின்னா, வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்வார்கள், பொருளை விட்டு விடுவார்கள். இப்போது தாடகை முதுகில் போய் வெளியில் போன அந்த அம்பு எப்படி போச்சான், இந்த கல்லா புல்லர்கள் நல்ல பொருளை விட்டுடுவார்களே அந்த மாதிரி அந்த அம்பு வெளியிலே போய்விட்டது. நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஞானம் வந்தால் கூட அதை விட்டுடுவார்களே, அந்த மாதிரி அந்த அம்பு போய்விட்டது. கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்று அன்றே. அப்போ தாடகை முதுகை துளைத்து கொண்டு போன ராமபாணம். எவ்வளோ பெரிய தாடகை. அந்த தாடகையின் புதல்வர்கள் தான் சுபாகுவும் மாரீச்சனும்.
ராவணனுக்கு பாட்டி முறை தாடகை. அவளுடைய முதுகையே துளைத்த ராமபாணம். ராமபாணம் சாதாரணமாக யார் முதுகில் பாய்ந்தாலும் தன்னையே தூய்மைப்படுத்தி கொண்டு திரும்பி வரக்கூடிய ராமபாணம். ஆனால் இங்கே அந்த ராமபாணத்தை அப்படியே நிறுத்திட்டான் வாலி. கையில் அப்படி பிடிச்சிட்டான், அவனுடைய மார்பில் இருக்குது, கையில் பிடிச்சிட்டான். சுக்ரீவனை நெகிழ விட்டான். அப்படியே பார்க்குறான், யார் என் மேலே அம்பு போட்டிருக்க முடியும்? நானும் என்னுடைய தம்பியும் சண்டை போடும்போது யார் வந்து இங்கே அம்பு போட்டிருக்க முடியும்? இது தேவர்கள் யாராவது போட்டதா? தேவர்களுக்கு என் பக்கத்தில் வரத்துக்கே தைரியம் கிடையாது. இது ஒருவேளை வேறு யாராவது போட்டதா? மும்மூர்த்திகள் போட்டதா? மும்மூர்த்திகள் போட்டிருக்க மாட்டார்களே. இது யார் போட்டதாக இருக்கும்? தேவர்கள் எப்படி என் மேலே அம்பு போடுவார்கள்? அவர்களுக்கு நான் தானே பார்க்கடல் அமுதத்தையே கொடுத்தேன். தாரை கிட்ட பேசுறச்சே வாலி ஒன்று சொல்லுவான், ஒரு புதுமையான தகவல் அது. ஆனால் ராமாயணத்தில் மாத்திரம்தான் அந்த தகவலை பார்க்க முடியும். தாரை வந்து போகாதேன்னு சொல்லுவா இல்லையா? அப்போ சொல்லுவான், என்ன நீ பயப்படுற? நான் யாருன்னு நினச்ச? இந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சார்களா இல்லையா? அப்போ 2 பேரும் அப்படியே தளர்ந்து நின்ன போது நான் ஒருத்தன் தானே போய் நடுவில் நின்று கடைஞ்சு அவர்களுக்கு அந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தேன். அப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து செய்ய முடியாததை தான் ஒருவனாக செய்தோம். தான் ஒருவன் மாத்திரம் செய்யறதுக்கு அவ்வளவு திராணி தனக்கு இருந்ததுங்கிறத சொல்கிறான். இப்போ இந்த அம்பை பிடிச்சுன்னு நினச்சி பார்ப்பான், தேவர்களா? அவர்களுக்கு நான் அமுதத்தையே கொடுத்தேனே, அவர்களா இதை பண்ணியிருப்பார்கள்? அவர்கள் பண்ணியிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என் மேலே பயம், அவர்கள் பண்ணியிருக்க மாட்டார்கள். இதை யார் பண்ணியிருப்பார்கள்? அப்படி சொல்லிட்டு அந்த அம்பை உலுக்கி 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 எடுத்துட்டான் வெளியில். உலுக்கி உலுக்கி தன் மார்பில் தைத்திருக்கிற அந்த அம்பை அப்படியே உலுக்கி 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 எடுத்து அப்படி பார்க்குறான். அந்த காலத்தில் யுத்த தர்மம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். அம்பில் யாரோட அம்புன்னு இன்சிக்னியா இருக்கும். அதுதான் நேர்மையான யுத்தம். நான் தான் சண்டை போடுறேன், திஸ் இஸ் த ரீசன் ஐ எம் ஃபைட்டிங் வித் யூ. ஏதோ மறைஞ்சு யாருக்கும் தெரியாமல் பேரை மறைச்சு அப்படிலாம் இல்லை. அந்த அம்பில் தெரிகிற பேரை பார்த்தான், ராமன்னு போட்டிருந்தது. ராமனுடைய அம்பா? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம், செம்மைசேர் நாமம் கண்களில் தெரிய கண்டான். ராமநாமமா? என்ன நாமம், என்ன அற்புதமான ராமநாமம்! மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம். தாரக மந்திரம்னு பேர். தாரகம்னா பெரிய சமுத்திரத்தில் அப்படியே கரை சேர்க்கக்கூடிய தன்மை, அதுதான் தாரகம். இந்த பிறவிங்கிற பெரிய சாகரம், இதில் எப்படி நீஞ்சி போகிறது? கடலில் நீஞ்ச முடியுமா? ஆற்றுல நீஞ்சலாம். கடலில் நீஞ்சறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வேணும். அந்த திறமை கூட நல்ல நடுக்கடலில் கொண்டு போய் விட்டால் எவ்வளோ தூரம்னு நீஞ்ச முடியும். கடலில் நீஞ்ச முடியாது. ஆனால் இந்த பவசாகரத்தை கடப்பதற்கு தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த ராமநாமமா? அது கூட சொல்லுவார்கள் இல்லையா, நாராயண நாமத்திலிருந்து ராவும் நமசிவாய நாமத்திலிருந்து மாவும் எடுத்து 2மாக சேர்க்கப்பட்ட தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை இந்த அம்பில், அப்படின்னா ராமனா? ராமனா என் மேலே அம்பு போட்டவன்? அப்போ தான் தாரை சொன்னது நினைவுக்கு வந்தது. தாரை சொன்னாளே, ராமனா? ராமனா என் மீது அம்பு போட்டவன். அந்த ராமநாமத்தை பார்க்கும்போது அந்த பக்கம் மரத்துக்கு பின்னால் இருந்த ராமன் எதிரில் வந்தான். இனிமேல் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ராமன் எதிரில் வந்து நின்னான். வாலிக்கு வந்ததே கோபம். எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தான்.
இந்த ராமன் அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே வரமாட்டான் அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தான். அந்த ராமனா வந்து என் மேலே அம்பு போட்டது. கேட்க ஆரம்பித்தான் கேள்வி. ஏன்பா, என்னப்பா நியாயம் இது? என்ன தர்மம், என்ன நியாயம் இது? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் குரக்கு இனத்தை கொல்ல மனுநெறி கூறிற்று உண்டோ? நீ ஏதோ மனு குலம் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்களே, நீ மனு குலமாமே. ஓ, உங்கள் மனு நெறியில் அரக்கர்கள் ஒரு தப்பு பண்ணினா அதுக்கு யாரை பழி வாங்கலாம்? குரங்கினத்தை பழி வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அங்கே அரக்கர்கள் மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அங்கே பக்கத்தில் போகிறதுக்கே எங்களால் முடியல. அதனால் அவர்கள் பண்ணதுக்கு குரக்கினத்தை கொல்லலாம்னு சொல்லியிருக்காப்பா உங்கள் மனு நெறியில். நல்லா இருக்குப்பா நீ பண்ணியிருக்கிறது. நீ நாட்டில் ஒரு வேலை பண்ணின. நாட்டில் என்ன வேலை பண்ணினேன்னு சொன்னால், உன் தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்த. நாட்டு ஒரு கருமம் செய்தாய், காட்டு ஒரு கருமம் செய்தாய். இங்கேயும் வந்து அண்ணன்கிட்டேருந்து ராஜ்யத்தை பறித்து தம்பிக்கு கொடுக்குற. அப்போ அண்ணன்கிட்டேருந்து ராஜ்யத்தை வாங்கி வாங்கி தம்பிக்கு கொடுக்கறது தான் உன்னோட வேலை போல இருக்கு. நாட்டு ஒரு கருமம் செய்தாய், காட்டு ஒரு கருமம் செய்தாய். நீ பெரிய குலம்னு சொல்லுவார்களே, உன்னுடைய குலத்தினுடைய பெருமை எல்லாம் போயிடுத்து. எப்படி தெரியுமா? புலத்தியன் மரபு. உன்னுடைய மரபு எப்பேற்பட்ட மரபு? சூரிய குலத்து மரபு. அந்த சூரிய குலத்து மரபு தொல் மரபு. அந்த மரபு இப்படி தப்பு பண்ணலாமா? நான் என்ன பண்ணினேன்? எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை நடக்கும்போது அந்த சண்டைக்குள் நீ எப்படி வந்தாய்? எனக்கும் என் தம்பிக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் நடுவில் வந்தியே, எதை வச்சு வந்த? இதையெல்லாம் கேட்டுட்டே வந்துட்டு ஒன்று சொல்லுவான். ஓஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. நீ அரக்கர்கள் பண்ணின தப்புக்கு குரக்கினத்தை கொன்றாய், அது பெருசில்லை. நீ நாட்டு ஒரு கருமம் செய்து காட்டு ஒரு கருமம் செய்தாய், அது பெருசில்லை. ஏன் தெரியுமா நீ இவ்வளோ குழம்பி போயிட்ட? நீ குழம்பி போனதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். தேவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த ஆவியை பிரிந்தனை திகைத்தனை செய்கை. அதனால தான்ப்பா இதெல்லாம் பண்ணிட்ட. எப்படி நீ இப்படி பண்ணின? ராமன் இப்படி பண்ணலாமா? ராமன் போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம், வேண்டப்படாதவர்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லி வேண்டப்பட்ட சுக்ரீவனுக்காக இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கலாமா? உனக்கு வேண்டியவன் சுக்ரீவன் சேர்த்து கொண்டாயா? சரா மாரியா கட்டம். வாலி எல்லாவற்றையும் கேட்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே நின்ற ராமன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பதில் சொன்னான். அப்பா, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இன்னும் கேட்க வேண்டியது ஏதாவது இருக்கா? இவ்வளவு சொல்கிறியே, நீ ஒரு தப்பு பண்ணின. நான் ஏன் தெரியுமா உன் மேலே அம்பு போட்டேன்? நீ ஒரு தப்பு பண்ணின. ஒன்று நினச்சிப்பாரு. சகோதரியை, மகளை, தம்பி மனைவியை தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்றுதான் அப்பா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன. சகோதரி, ஒரு பகினியை அப்படி செய்யலாகாது. ஔரசீம், மகளை அப்படி செய்யலாகாது. தம்பி மனைவியை அப்படி செய்யலாகாது. இதுக்கு சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிற பனிஷ்மெண்ட் இதுதான். எனவே இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு தரப்படுகிறது. நீ என்ன பண்ணினேன்னு நினச்சிப்பாரு. உன்னுடைய தம்பி மனைவியை எப்படி நீ கவர்ந்து கொண்டு போனாய்? உடனே வாலி இப்படி நிமிர்ந்து பார்த்தான். ராமா, இந்த மனிதர்களுக்கு சொல்கிற லாஜிக்கு, தர்மம் அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது ராமா. நாங்கள் குரங்குகள், விலங்குகள். நாங்கள் சாதாரண விலங்குகள்.
நீ சொல்கிற பற்றியா இந்த கற்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதெல்லாம் மனித குலத்து நுங்கள் குல பெண்களுக்கு ஆகும், உங்களுடைய குல பெண்களுக்கு ஆகும். எங்கள் குலத்தில் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் அப்படியே கண்டதே கோலம்னு வாழக்கூடியவர்கள். நாங்கள் எதை பார்த்தோமோ அதையே கோலமாக எடுத்துக்கொள்வோம். இந்த கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், கடைசியில் ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். கண்டதே கோலம், கண்டதே காட்சி, அதையே நாங்கள் கொல்லுகிறோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அந்த கோலத்தையே எடுத்துக்கொள்கிறோம். அப்போ கண்டதே எங்களுடைய கோலம். நாங்கள் ஏதோ பார்க்கிறோம், ஏதோ வாழ்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் அதில் பெரிய நீ சொல்கிற மாதிரியான நீதி நெறி முறையெல்லாம் கிடையாது, மரபெல்லாம் கிடையாது. ஆவேசமாக சொன்னான் வாலி, நாங்கள் விலங்குகள். ராமன் அதை கேட்டுட்டு சிரித்தான். வாலி, நீ விலங்கா? நீ விலங்கா? இந்த இடத்துல தான் ராமன் சரியா தப்பா அப்படிங்கிற கேள்வியே வருகிறது. எத்தனையோ வருஷமாக இருக்கிற ராமாயணத்தில் ராமன் செஞ்சது சரியா தப்பான்னு கேள்வி வரக்கூடிய முக்கியமான இடம் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய மையம். என்னைக்கு நடந்தது ராமாயணம்? திரேதா யுகத்தில். திரேதா யுகம் என்னைக்கு இருந்தது? எப்பவோ இருந்தது. அந்த எப்பவோ இருந்த திரேதா யுகத்தில் ராமன் பண்ணதுக்கு இன்னை வரைக்கும் ராமனை விட்டு வைக்காமல் நோ ராமா, நோ ராமா, வாட் யூ டிட் இஸ் ராங் ராமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம். நாங்கள் விலங்குகள் அப்படின்னு வாலி சொன்ன உடனே நீயா விலங்குன்னு கேட்டானே ராமன். இதே ராமன் கொஞ்சம் முன்னால் என்ன சொல்லியிருந்தான் தெரியுமா? நீ போய் வாலியை கூப்பிடுன்னு சுக்ரீவன்ட்ட சொல்லிட்டான். சுக்ரீவன் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டே போகிறான். இன்னும் வாலி வரல வெளியில். ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இவன் மலை மேலே போய் நிற்கிறான். அப்போ இங்கே நிற்கிற லக்ஷ்மணன் ராமன்கிட்ட ஒன்று சொல்லுவான். அண்ணா, இது நியாயமாக தெரியலையா அண்ணா? அண்ணனை கொல்றதுக்கு ஒரு தம்பி வழி பார்க்குறானே, அது சரியாக தெரியலையா அண்ணா? இதை லக்ஷ்மணன் சொல்லலாம். இதை லக்ஷ்மணன் சொல்லலாம். அண்ணனை கொல்றதுக்கு ஒரு தம்பி வழி பார்க்குறானே, இன் வாட் வே இஸ் இட் கரெக்ட்? லக்ஷ்மணனால் பொறுத்துக்கவே முடியல. அவனை பொறுத்த வரைக்கும் அண்ணன்தான் தெய்வம், அண்ணன்தான் சகலமும். அவனை பொறுத்த வரைக்கும்னு மாத்திரம் இல்லை, அவன் அம்மா வேற அதைத்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கா அவனுக்கு. காட்டுக்கு புறப்படணுங்கிறச்சே லக்ஷ்மணன் டிசைடட் ஹீ வில் கோ வித் ராமா. ராமன் இல்லாமல் லக்ஷ்மணனால் இருக்க முடியாது, பரதன் இல்லாமல் சத்ருகனால் இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, இந்த 4 குழந்தைகளும் பிறந்த போது இருக்குது. 4 குழந்தைகளும் பிறந்தாச்சு. 4 தொட்டிலில் கிடக்கிறது. ரொம்ப சின்ன குழந்தைகள், இன்னும் பேர் கூட வைக்கல. 4 தங்கத்தொட்டில். தசரத சக்கரவர்த்திக்கு குறைச்சலா அற்புதமான தங்கத்தொட்டில் பண்ணி அந்த தங்கத்தொட்டிலில் இந்த 4 குழந்தைகளையும் போட்டிருக்கார். ஒரு 2-3 நாள் தான் இருக்கும் குழந்தைகள் பிறந்து. 2 குழந்தை திடீர்னு பார்த்தா வீல் 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 வீல்னு கத்துறது. மிச்சம் 2 குழந்தை கொஞ்சம் சங்கடமாக நெளியறது, ஆனால் கொஞ்சம் தட்டினா தூங்கிடும். இந்த 2 வீல் 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 வீல்னு கத்துறது என்ன பண்ணினாலும் நிறுத்த முடியல. பசியா பாலூட்டி பார்த்தார்கள், பசி இல்லை, கையில் தூக்கி அரவணைத்து பார்த்தார்கள், என்னென்னமோ செய்து பார்த்தார்கள், அந்த அழுகை நிற்கலை. அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தார்கள், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? குலகுருவுக்கு சொல்லி அனுப்பிச்சார். வசிஷ்டர் ஊர் எல்லையில் அவருடைய ஆசிரமம், அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். வந்தவர் அப்படி நின்று பார்த்தார், என்னான்னு பார்த்தார். கொஞ்ச நாள் அப்படி பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்? ஒரு சிவப்பு குழந்தை எடுத்து ஒரு கருப்பு குழந்தை இருக்கிற தொட்டிலில் போட்டார். இன்னொரு சிவப்பு குழந்தை எடுத்து இன்னொரு கருப்பு குழந்தை இருக்கிற தொட்டிலில் போட்டார். டக்குன்னு மந்திரம் போட்டா மாதிரி அழுக நின்றுது.
சக்கரவர்த்தியை கூப்பிட்டு சொன்னார், இனிமேல் இந்த 4 குழந்தைகளுக்கும் 2 தொட்டில் போகிறோம், 4 தொட்டில் வேண்டாம். ராமனை விட்டுட்டு லக்ஷ்மணன் இருக்க மாட்டான், பரதனை விட்டுட்டு சத்ருகனன் இருக்க மாட்டான். சுமித்ரைக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னபோது கவி சக்கரவர்த்தி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு பெண்மணி குழந்தை பெறுகிறாள், என்னெல்லாம் வார்த்தை சொல்லலாம்? குழந்தை பெற்றாள், குழந்தை பெறுகிறாள் சொல்லலாம். குழந்தையை ஈனுகிறாள் அப்படின்னு சொல்லலாம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ ஈனுதல் சொல்லலாம், இல்லை பெறுதல் சொல்லலாம். லக்ஷ்மணன் பிறந்தான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் சத்ருகனன் பிறக்க போகிறான். லக்ஷ்மணன் பிறந்தான்னு சொல்லும்போதே கம்பர் என்ன சொன்னார் தெரியுமா? இளையவர் பயந்தனள் இளைய மென்கொடி. இளையவர் பயந்தனள், பயத்தல்ங்கிற வார்த்தைக்கு அழகான அர்த்தம். பயத்தல்னா கொடுத்தல்னு அர்த்தம். இவ குழந்தைய பெறலை, குழந்தைய கொடுத்துட்டா. Both her sons are not for her. 2 பிள்ளைகளையுமே கொடுத்துட்டா. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தனக்குன்னு வச்சுக்காம, ஒரு பிள்ளை இங்கே ராமனுக்கு, ஒரு பிள்ளை அங்கே பரதனுக்கு. காட்டுக்கு புறப்படணும். லக்ஷ்மணனால் ராமன் இல்லாமல் இருக்க முடியாது. ராமனுக்கு ஏதாவது துன்பம்னா லக்ஷ்மணனுக்கு அப்படி கோபம் வரும். சாதாரணமாக ராமாயணத்தில் லக்ஷ்மணனை எல்லாரும் கோபக்காரம்பார்கள், முன்கோபியும்பார்கள். 14 வருஷம் சாப்பிடாத ஒருத்தன், 14 வருஷம் தூங்காத ஒருத்தன் கோபக்காரனாக இருக்க முடியுமா? 14 வருஷம் சாப்பிடலை, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிற ஒருத்தனுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதா கஷ்டம். ஆனால் அவனுக்கு கோபம் வரும். எப்போ கோபம் வரும்னா, ராமனுக்கு கஷ்டம்னா கோபம் வரும். அவனுடைய கோபம் பிகாஸ் ஆஃப் his affection to Rama. காட்டுக்கு புறப்படணும், தானும் போகணும். சுமித்திரை வீட்டில் இருக்கான் ராமன், கூடவே லக்ஷ்மணனும் போயிருக்கான். தாம் தூம்னு குதிச்சுட்டே போனான். என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த கைகேயி, நான் அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு குதிச்சுட்டே போனான். அவனை சமாதானப்படுத்தி, இல்லை இல்லை இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ராமன் அங்கே அழைச்சின்னு போகும்போது சுமித்திரை வீட்டுக்கு ராமன் கோசலையை பார்த்துட்டு திரும்பி வரச்சேத்தான் ஹீ ஹேப்பன்ஸ் டு மீட் லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் அழைச்சின்னு சுமித்திரை வீட்டுக்கு போனான். சுமித்திரை வீட்டில் சுமித்திரை கிட்ட ராமன் விஷயத்தை சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிறச்சே லக்ஷ்மணனுக்கு மனசில் நாமும் புறப்படணும், அம்மாட்ட சொல்லணும். ஏன்னா காட்டுக்கு போகிறதுன்னா பெற்றோர்கள்ட்ட சொல்லாமல் போகக்கூடாது. குரு சாபமாக இருந்தால் சொல்லிக்கொள்ளாமல் போகலாம். குரு சாபம் இல்லாமல் வேறு காரணங்களுக்காக காட்டுக்கு போனால் அம்மா அப்பாட்ட சொல்லாமல் போகக்கூடாது. இப்போ அப்பாட்ட சொல்கிறதுங்கிற குவெஸ்டன் இல்லை. ஏன்னா அப்பா எங்கேயோ பாவம் மயங்கி கிடக்கிறார். அப்பா மேலே கோபம் வேறு லக்ஷ்மணனுக்கு தாங்கலை. என்ன நினச்சார் அந்த கிழமை, ராத்திரியை மாற்றிவிட்டாரே அப்படின்னு கோபமான கோபம். இந்த கோபம் சரையு நதிக்கரையெல்லாம் தாண்டுற வரைக்கும் இருக்கும். அவ்வளோ கோபத்தில் இருக்கிற லக்ஷ்மணனுக்கு இப்போ அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பணும். ஆனால் அம்மாட்ட போய் சொன்னால், தி ஆர்டர் இஸ் நாட் பைண்டிங் ஆன் யூ மை சன், த ஆர்டர் பைண்ட்ஸ் ஒன்லி ராமான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இஃப் ஷீ ரெஃப்யூசஸ் பர்மிஷன் ஹீ கேனாட் கோ. இப்போ அவட்ட கேட்குறதா வேண்டாமா? சொல்லாமலும் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. கொஞ்சம் அப்படி தவிச்சுன்னு இருக்கும்போது கரெக்டாக கைகேயி அனுப்பின மர உரி வந்தது. கைகேயி did not want to take chances. விடையும் கொண்டேன் அப்படின்னு ராமன் போனாலும் இந்த ராமனுக்கு காட்டுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை நாமளே கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு அவள் என்ன பண்ணா, மர உரி இந்த பார்க்கில் பண்ணணும், மரத்தினுடைய பட்டைகள் எடுத்து பண்ணணும். அது அங்கங்கே குத்தும், சாஃப்டாலாம் இருக்காது. ஏன்னா காட்டில் இருக்கும்போது சாஃப்டாக இருக்கணும், கம்ஃபர்ட், அதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த மர உரியை கொடுத்து அனுப்பினான். அந்த தட்டை பார்த்த லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம். மனசுக்குள்ளே வாழ்க கைகேயினா. இவ்வளோ நாள் கைகேயியை திட்டின்னு இருந்தவன். ஏன்னா அவள் என்ன பண்ணியிருந்தா, அவள் எதுக்காக அமிச்சான்னு தெரியாது. 2 மர உரி வந்தது அதில். அவனுக்கு அதை பார்த்தோன்னு சந்தோஷம். 1 ராமனுக்கு 1 நமக்கு எடுத்தான். எடுத்து கிடுகிடுன்னு அந்த மர உரியை கட்டினான். அம்மா கண்ணு முன்னாலேயே கட்டிண்டு டக்குன்னு போய் காலில் விழுந்தான்.
இப்போ மர உரிய கட்டிண்டாச்சு, காலில் விழுந்தா ஷீ கேனாட் சே நோ. அந்த ஒரு ஆக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தடுக்க முடியாது. மர உரிய கட்டிண்டு போய் காலில் விழுந்தான். அவ இப்போ பேச ஆரம்பித்தா. சுமித்ரை, லக்ஷ்மணா, உனக்கு இனிமேல் அயோத்தி எங்கே இருக்குது தெரியுமா? அடவீம் வித்தி அயோத்தியாம். அந்த அடவி இருக்கு பாரு, காடு, அதுதான் இனிமே உனக்கு அயோத்தி. இனிமே உனக்கு அப்பா யார் தெரியுமா? ராமம் வித்தி தசரதாம். இனிமே ராமன்தான் உனக்கு தசரதனுக்கு சமானம் அப்பா ஸ்தானம். இனிமே உனக்கு அம்மாமார்கள் யார் தெரியுமா? ஜனகாத்மஜாம். மாம் வித்தி ஜனகாத்மஜாம். நீ இனிமே ஜனகருடைய மகளான சீதை தான் உனக்கு அம்மா. இங்கே நிற்காத, கிளம்பு.